உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் பாஜக ப்ரீபெய்டு ஊழல் செய்திருப்பதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று உறுதியளித்த பாரத பிரதமர் மோடி ஊழலை சட்டப்பூர்வமாக்கிவிட்டு இப்போது அதனை மறைக்க முயற்சி செய்கிறார். இந்த அப்பட்டமான ஊழல் 4 வழிமுறைகளில் நடந்துள்ளன. முதலாவதாக நன்கொடை கொடு, வாய்ப்பை பெறு, அதாவது ப்ரீபெய்டு லஞ்சம். இரண்டாவதாக ஒப்பந்தம் பெறு, லஞ்சம் கொடு, அதாவது போஸ்ட் பெய்டு லஞ்சம். மூன்றாவது வழிமுறை என்பது ஹாஃப்தா வசூல், அதாவது ரெய்டுக்கு பின்னர் லஞ்சம். முதலில் நிறுவனங்களுக்கு சோதனை செய்ய அமலாக்கத்துறை சிபிஐ அனுப்பப்படும். அதிலிருந்து தப்பிக்க அந்த நிறுவனம் தேர்தல் பத்திரங்கள் வாங்கும். நான்காவது ஷெல் நிறுவனங்களின் பயன்பாடு. தேர்தல் பத்திரங்கள் வழியாக நன்கொடை வழங்கியதன் மூலம் 38 கார்ப்பரேட் நிறுவனங்கள் 179 முக்கியமான ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்களை மத்திய மற்றும் பாஜக ஆளும் மாநில அரசுகளிடமிருந்து பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. இந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 2004 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியதன் மூலமாக மொத்தம் ரூபாய் 3.8 லட்சம் கோடி மதிப்புள்ள திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை பெற்றுள்ளன. 41 கார்ப்பரேட் நிறுவனங்கள் மொத்தம் 56 அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை சோதனைகளுக்கு ஆளாகியுள்ளன. இந்நிறுவனங்கள் பாஜகவுக்கு 2592 கோடி ரூபாய் கொடுத்துள்ளன. இதில் 1853 கோடி ரூபாய் விசாரணை அமைப்புகளின் சோதனைக்கு பின்னர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மக்களவைத் தேர்தலில் இந்தி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் தேர்தல் பத்திர ஊழலை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என்றார்.